गाइस அருணுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறோம். வருஷமா ஒரே கதையை சொல்லிட்டு இருக்கேன். அண்ணன் தம்பி கதைன்னு சொல்றேன். என்னதான் இது படம்? Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. Okay. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படினா ஆல்ரெடி அவங்க தமிழ்ல பார்த்து வந்திருப்பாங்க. நீ எதுக்கு இந்த கதை சொல்ற? இல்ல இருந்தாலும் சொல்லலாமே. நம்ம வாயால சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல. அதுக்காக சொல்றேன். தமிழ்ல பார்த்துட்டு பாதி பேர் ஏமாந்து போனவங்களும் இருக்காங்க நம்ம தமிழ்ல பார்த்துட்டு. அதனால நம்ம சொல்லிறது நம்மளுக்கு நல்லது. சோ நான் சொல்ல மாட்டேன், நீயே சொல்லு. காய்ஸ் வந்து தமிழ்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சரி இருந்தாலும் இவன் சொல்றாங்கறதால நம்ம சொல்லிடலாம். வேற எதுவும் இல்ல. நம்ம அருணுக்கு வந்து பிறந்த நாள் ஓகே பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பயங்கரமா மாசா பாஸா பண்ணியிருக்கிறோம். ஸோ எப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ளாக்ல நீங்க பார்க்க போறீங்க. புதுசா நம்ம சேனல் பாருங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு விஷயம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே வாங்க இப்போ ப்ளாக்ல போலாம். ஓகே காய்ஸ் வந்து இந்த பர்த்டே போன பர்த்டே வந்து அவனுக்கு வந்து கோல்டுலேயே வந்து இப்படி மிதக்க விட்டோம். இந்த வாட்டி மிதக்கிற மாதிரியே மிதக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் guys. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணோம், ஆனா அது அப்படி இப்படி சொதப்பி கிதப்பி அப்படி ஒரு வேலையை அப்படி வந்து நல்லா அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. இல்ல அப்படியே வந்து அப்படி நல்லபடியா ஆயிடுச்சு. பிளான் பண்ணதை விட எனக்கு தெரிஞ்சு இது நல்லாவே பெட்டரா போச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா எப்படியாவது ஒரு விதத்துல சொதப்பிடும். ஆனா நாங்க பிளான் பண்ணாம லாஸ்ட் மினிட்ல எல்லாம் பண்ணதுனால சூப்பரா போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அருணுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? பர்த்டேனா இன்னைக்கு காலையில 10 மணிக்கு தான் பிளானே பண்ணோம். நாங்க தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டோம். ஊருக்குல இருந்து வந்த நைட்டு, அதாவது 10 மணிக்கு வந்தோம். தீபாவளி 22 வந்து அருண் பர்த்டே, 21 வந்து கிளம்பணும். 21 வந்து கரெக்டா ஒரு 2:30 மணி இருக்கும். அப்ப கிளம்பி வந்தோம். இங்க வந்து சேர்றதுக்கு 10:45 ஆயிடுச்சு. திரும்ப 11:45 ஆரம்பிச்சது. அடுத்த நாள் வந்து விடிய காத்தால 4 மணி வரைக்கும் அவன் பர்த்டே நல்லபடியாவே போச்சு. ரொம்ப 4:30 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம். நம்ம எல்லாத்தையுமே இங்கே சொல்லிட்டாங்க. நீங்க வந்து vlog பார்க்க மாட்டீங்க. ஃபுல்லா vlog பார்த்துட்டு வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆமா ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. நம்ம நிறைய பேசலாம். ஓகே வாங்க. गाइस அருணுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறோம். இந்த சர்ப்ரைஸ் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டான். அப்படி ஒரு சர்ப்ரைஸ். வாடா நாச்சமாவுதே. என்ன இருந்த அப்புறம் கோயிலுக்கு போமா? கோயிலுக்கு தான் போயிட்டு கோயிலுக்கு போலாமா? நான் யாரு? எங்க போற? அங்க போய் பக்கத்துல நின்னு பொத்தியா? எங்கனா விழுந்துற போறா? பொத்து வேணாது. அதனால அவங்க மட்டும் கவலைப்படாத. பாவம். அபிராம தான் சரி. பாப்பு கம் திஸ் சைடு. அண்ணா. அப்புறம் ஜாலிதான். மஜாக்கோ மால். ஜோரா அடிக்கிற புள்ளை இப்படி வந்து மஜாக்கோ மால் சும்மா போட்டுனா. பாரு எப்படி பறக்குது. காமல தள்ளி விட்டா என்ன ரன் பண்ணுவ? காவல கல்லிடி காதல ஓடி கல்லிடி. பத்தியா கண்ணு தெரியுதுன்னு. இதுக்கு தான் நான் சொன்னேன். ரொம்ப நேரமா நான் பார்த்து தெளிவா நடந்து வந்தேன். எங்கனா போய் என்னடா என்னையோட முன்னாடி பிடிச்சிக்கிட்டு வர? அதுக்கு என்ன? நான் யாரு? கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. கிட்டாடு போற டான்ஸ். மேடா பாத்து வா. ரெடி எங்கடா போற? படிக்கிட்டு வா. காலே ஏறு. படிக்கிட்டு வா. இன்னொரு படிக்கட்டு. அவள்தான் இல்ல வா. ஏன் கட்டலையா? ரெடி? 3 2 1
தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்று நான் உங்க எல்லாருக்கும் வந்து கிங்கா இருக்கலாம், ஆனா எனக்கு கிங்கு அதுதான். Dear brother, my brother is my life. My brother is my best friend. My brother is my favorite hero. And my brother is my king. Love you, my dear brother. இங்க கேட்சப் பண்ணுங்க ஜி. அதுக்கிட்டுதான் இந்த கிஃப்ட் வந்து உனக்கு ஏன் நான் தர்றேன் அப்படின்னாக்கா, இதுல ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. நான் உனக்கு நான் சொல்றேன். ஆகும் இந்த இடத்துல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா வந்து ஒரு ஸ்டோரி சொல்லிட்டே இருப்பான் என் தம்பி. என்னன்னாக்கா இந்த மாதிரி ஜி வந்து எனக்கு அண்ணன் தம்பி பாண்டிங் சொல்லிட்டு 4 வருஷமா ஒரு கதையை சொல்லிட்டே இருந்தான். சரி ஏதோ படம் போல மூவி போல அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 வருஷமா இருந்தேன். நான் ஏதோ மூவி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு 4வது வருஷத்துக்கு அப்புறம் 5வது வருஷம் ஸ்டார்டிங்ல சொன்னா நான் வந்து கேட்டேன். அந்த கதை ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும் போது, ஏன்டா இத்தனை வருஷமா ஒரே கதையை சொல்லிட்டு இருக்கேன், அண்ணன் தம்பி கதைன்னு சொல்ற, என்னதான்டா இது படம் அப்படின்னா, இது வந்து நொருட்டோஜி பொம்மை படம் அப்படின்னு சொல்லி சொன்னான். பொம்மை படத்தால 4 வருஷமா என்ன போட்டு சாவடிச்சாங்க. என்ன பொம்மை படம் சொல்லிட்டீங்களா, நான் இன்னும் மட்டும் நான் எந்த கதையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு இருந்தவன் தான். சோ அதுக்காக இது வந்து ஒரு சர்ப்ரைஸ். இதை நான் பறிச்சு பார்க்கலாமா? ஆர்வமா இருக்கு. இந்த ஸ்டோரி அண்ணன் தம்பி ஸ்டோரிக்காகவே வந்து டீஷர்ட் போட்டுட்டு போனேன். அதேதான் திருங்கலாம் என் தலைமுறை என்னன்னா அவ்வளவுதான் அழுதுருவேன்.
என்ன அள வச்சான் guys 4 வருஷமா அண்ணன் தம்பில இப்படிதான் இருக்கணும் அள வச்சான். சோ அப்படி அள வைக்கிறத நம்ம கொடுத்து அள வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றேன். பாப்போம். எதையும் தாங்க இதையும் அருமை. அப்புறம் அழுதுட்டீனா? ஹாப்பி பர்த்டே அழுதுட்டீனா? ஹாப்பி பர்த்டே சிரிச்சிட்டே தான் இருக்கணும், அழக்கூடாது. தொடங்கலாமா வேண்டாம்? தொடங்கலாம். தரக்கணும். குருவி கடை ஆர்வமா இருக்கு வேற. இப்பெல்லாம் வந்துச்சுன்னா ஐயோ பிளாக் வரும்போது நான் தான் ஐலண்ட் வச்சிருக்கேன். மெதுவா மெதுவா குருவி காக்கவும். இன்னொருத்தா இருக்கான் உள்ள. அவன் தான் அல்டிமேட்டா இருப்பான். இருக்கும். நான் சிஸ்டத்துக்கிட்ட நானும் இது வைக்கணும் ரொம்ப நாளா வாங்கலாம்னு சொன்னேன். இதோட பேட்டர்ன் வந்து இப்படிதான் இருக்கு. எங்க அதை வச்சு காட்ட உனக்கு இருக்கியா? எப்படியா அது? எப்படியா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சிறுமூளை தட்டுச்சு? மூளை இருக்குடா. சிஸ்டத்துக்கு லைட் எரியுமா அது? லைட் எரியும். அப்புறம் வந்து ஃப்ளைட் வரும். சூப்பரா இருக்காங்க. ஏய் லைட் எல்லாம் எரியாதுடா. வேற லெவல்ல இருக்கானே மனுஷன். நான் சிஸ்டத்துல வாங்கணும் பண்ணிட்டேன் பாத்தியா? சூப்பரா சத்தியமா யோசிச்சேன். இந்த மாதிரி நான் பார்க்க நான் எங்கம்மா இதை கருத்து காமி வண்டி திருப்படா அவனை வைப்பாங்கல்ல. நான் பாத்திருக்கேன் நிறைய அந்த கேம் பண்றவங்க எல்லாம் பாத்திருக்கேன். அதுல வச்சிருப்பாங்க இப்படி மேல அழகழகா இருக்கும். ஒரு 4 வாங்க போய் 500 ரூபாய் முடியுமா இது வாங்கிட்டு சும்மா திரும்பிடுவேன். ஆனா இந்த என் சிஸ்டத்தை பழக வைக்கிறதுக்காக டெய்லி இவனை பாருங்க. இவங்கதான் அந்த வந்து அண்ணன் தம்பி ஸ்டோரின்னு சொல்லிட்டே இருப்போம் இல்லையா? இவங்கதான் அல்டிமேட்டா தம்பியானா இவன் தான் தம்பியா. அதனால தம்பிக்கு தம்பியே கொடுத்துட்டேன். காணும். அண்ணன் கருப்பா இருப்பாரு. அண்ணன் கருப்பா இருப்பாரு. அண்ணன் அதை வாங்கலாம்னு நினைச்சேன். சரி லைவ்லயே என்ன வச்சு மேய்கிறான். சரி பொம்மையிலே நான் வாங்கல. சரி ஓகே. என்ன அருண் கண்ணு கலங்கல? அடுத்து கிஃப்ட் வருங்க பாருங்க. ரொம்ப வந்து எடுத்தோடனே அழுதாம அசிங்கமா இருந்த கண்ணு மூடு அருண். கண்ணை முடிக்காருன்னு கண்ணை முன்னும் அருண் கண்ணு முடிக்க நான் சொல்றது கேட்கும் சரியா? இது வந்து என்னால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் தான் சரியா? இது வந்து எனக்கு உனக்கு கொடுக்கணும்னு ஆசை. பட் அதுக்கான டைம் எனக்கு இப்பதான் வந்துருக்கு. உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியல. பிடிக்குதோ பிடிக்கலையோ, உனக்கு தெரியுதோ தெரியலையோ, எப்படியாவது ஒரு ரியாக்ட் மட்டும் கொடுத்துரு சரியா? நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்றாரு. நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறேன் சரியா? ஓகே ஓகே. மிஸ்டர் கிங்குக்கு வந்து மிஸ்டர் கிங் வந்து இப்ப மாலை அணியிற நேரம் இது. ஃப்ரீடம் வச்சாச்சு. இப்ப மாலை அணியிற நேரம் இது. I think You think Bad thing ah. இல்ல இது ஹாப்பி திங். ஆனா Okay, open your eyes. இதுதான் அத பார்த்துதான் வந்து பண்ணணும் இல்ல. என்ன gift கொடுத்தாலும் அது எனக்கு பெரிய gift தான். சரியா? இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. ஆனா நீங்க கொடுத்த gift எனக்கு பெருசு. அதெல்லாம் ஒரு மெமரபிள். சூப்பரா இருக்கு. சட்டை பண்ண அவுத்து விடு. இன்னொன்னு அவுத்து விடு. அப்பதான் போடு. ஒரு போஸ் கொடுங்க. அப்படியே ஒரு போஸ் கொடுங்க. போஸ கொடுங்க. செயின தொட்டுக்கிட்டு என்னாடி கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்க. ஓகே அடுத்து கண்ண முடி. அடுத்து அது 2 பேருமா? ஆமா அருண். இது வந்து உன்னுடைய ஃபேவரட் நான் சொல்லுவேன். இது வந்து உனக்கு எப்படின்னா அதிகமா உனக்கு வந்து நிறைய எக்ஸ்பர்ட் இருக்கு இந்த கிஃப்ட்ல. அது என்ன உனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். தெரியலனாலும் நிறைய யூஸ் இருக்கு.
ரியலி இந்த கிஃப்ட் உனக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ ரொம்ப விரும்புனது, நீ ரொம்ப லைக் பண்ணது, எல்லார்கிட்டயும் கேட்ட ஒரு விஷயம் யாருமே இது வரைக்கும் உனக்கு வாங்கி தரல. சோ அதனால இந்த கிஃப்ட் உனக்கு அன்எக்ஸ்பெக்டடா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். சோ ரியலி 3 2 1 கலரா ஹாப்பி பர்த்டே. வாட் இஸ் திஸ் பேர்ல இதுல பேர் எழுதி அருண் 420 தமிழ்ல போட்டு கொடுங்க. அதுவும் அது வேறயா? வாட் இஸ் திஸ்? இதையும் ஆட்டி பாத்துறேன். அப்புறம் ஆடிலாம் பாப்போம். ரெடி 3 2 1 ஓபன். ஓபன். இது எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இது எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இதுவும் தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். வேற நைட்ல உட்காந்து எடிட் பண்ணும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. நல்லா இருக்கா? உச்சத்துக்கே போறேன் நான் சந்தோஷத்துல. 3 in 1 இது லேப்டாப் சிஸ்டம் for மூஞ்சி யூஸ் பண்ணலாம். ப்ளூடூத் நாட் வயர். நேத்து கூட இல்லன்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன். யார் ஹெட்செட் இருந்தா நறுக்குற வேலையை பட்டு முடிச்சிருப்பேன் அப்படின்னு. ஹால்ல நாங்க ஒரு டிவி பார்த்துட்டு இருப்போம், எல்லாரும் சண்டை நடந்துட்டு இருப்போம், ஏன் கூட ஃபன் பண்ணிட்டு இருப்போம். எடிட்டிங் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். இந்த மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டே இருந்தான். அடிச்சும் வாரண்டி கால கீழே விடுது பாருங்க. இதெல்லாம் ப்ளூடூத்தா? வயர்லெஸ் சார்ஜ் இல்லையா? ஐயோ கொடுத்துறாங்க அப்படிங்கிற பாருங்க. காது போடு, பாதுகாப்பா வச்சுக்கோங்க. போடு ஒரு போட்டோ. இங்கோட தூக்கி போட்டோம்னா அவ்வளவுதான். இனிமேல் எடிட்டிங் செய்தரும் ரொம்ப மாறிட்டேன். யார் பேசுறது கேட்கலையா? அது சீனா அப்படி சுத்திக்கிட்டு இருப்பேன். அது போட்டுக்கோ, பத்திரமா வச்சுருவேன். சரி கிங், இது நீங்க வந்து கழட்டக்கூடாது. நீங்க என்னன்னு கிங் நீங்க गाइस, இன்னொரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்க, பொறுமையா காத்துவோம். வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தம்பி வந்து 9th படிக்கும் போது நான் பண்ண ஒரு சர்ப்ரைஸ் தான் அது. லைஃப் லாங் வந்து இவனுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம அன்னைக்கு சின்ன பிள்ளைத்தனமா என் தம்பிக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணா போதும் அப்படின்னு நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ண விஷயம் அது. அவனோட லைஃப் லாங் அது ஒரு மெமரபிளான ஒரு மூமெண்ட். அதுவும் இந்த டேல அள வைக்க கூடாதுதான், பட் இருந்தாலும் இந்த டேல நான் ஏன் அதை காட்டுறேன்னாக்க என்னைக்குமே அது இங்க இருக்கிற ஒரு விஷயம். அதனாலதான் அழ மாட்டாரு. அப்படிதானே உட்கார்ற? அப்படிதானே உட்கார்றாரு? பாக்குறாரு. ரெடி ப்ளே பண்ணிடலாமா? ரெடி. அது வச்சீங்கன்னா அம்மாக்கு போன் அடிச்சுறேன். சம்மடி வாங்குவேன். அது வச்சீங்கன்னா அம்மாக்கு போன் அடிச்சுறேன் நான். அடி ஓபன் பண்ணு. ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ப்பா. மகாராஷ்டிரா 100 வருஷம் நல்லா இருப்பா. சந்தோஷமா கொண்டாடுங்க. வாழ்த்துக்கள்ப்பா. இந்த வீடியோ எனக்கு வேணும். ஏன் இப்போ உள்ள வரலன்னா நான் நேற்று நைட் ஃபுல்லாக 12 மணிக்கு நான் கண்டிப்பேன். அவளுக்கு தெரியும் அதுதான் நான் அதனால தான் தூங்க. நான் எதுக்கு தூங்கலை டக்குன்னு எனக்கு லைட் கொடுப்பா. அப்பா நான் வந்துச்சு. எனக்கு அம்மா போட்டுட்டு வரும்போது அழுவ வருது எனக்கு.
இங்க நிக்குது. ஐயோ என்னடா அம்மா விட்டு போறீங்க அப்படின்னு. இந்த வீடியோவே நான் 9th படிக்கும் போது பண்ணது, அப்பா பேச சொல்லி அமுச்சு விட சொல்லி பண்ணது. ஆனா அந்த வீடியோ வந்து இவனுக்கு லைஃப் லாங் அது ஒரு மெமரி, பயங்கர மெமரி. நிறைய அழுதுட்டேன் நைட். அந்த போட்டோவை பார்த்து நிறைய அழுதேன். தேம்பி தேம்பி விட்டுது எனக்கு. இன்னும் அழுகுறேன். சிஸ்டர் அருணை வந்து அள வைக்கலாம் நிறைய பிளான் பண்ணோம். ஆனா என்ன பண்றது, நேத்து நைட்டு நீங்க கவர் பண்ணிருக்கலாம். நேத்து நைட்டு 2 மணிக்கு கவர் பண்ணிருந்தீங்கன்னா, நேத்து நைட்டு கவர் பண்ணிருந்தீங்கன்னா அழுதுருப்பேன். அழுத வரல. ஏன்னா நேத்தே அழுது தீத்து கொட்டி தீத்துட்டேன் நைட்டா. சரி காலையில வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு ஆக்கிட்டு. ஆனா இது நல்லா ஹாப்பியா அல்டிமேட்டா. காய்ஸ், இதுதான் வந்து என்னோட அப்பா, அதாவது எங்களோட அப்பா. ஸோ இந்த கிளிப்பை நான் ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு மெமரிஸான வ்ளாகாக இருக்கும் அருணுக்கு எப்பயுமே. அது மட்டும் இல்லாமல் இந்த மூமெண்ட் நான் பண்ணும்போது அருண் 9th படிச்சுட்டு இருந்தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி. நான் அப்பாட்ட கேட்கும்போது அப்போல்லாம் அந்த வீடியோ பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா வந்து அதுக்காக வந்து முயற்சி பண்ணி 1க்கு 2 வீடியோ வந்து அனுப்பிச்சி விட்டுருந்தாரு. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த மூமெண்ட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நான் அப்பாட்ட என்ன பேசினேன் அப்படின்றது தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் இந்த கிளிப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் அப்பா வந்து எங்களை விட்டு எங்கேயுமே போகல, எங்கள் கூடவே இருக்காரு. இந்த வந்துட்டா ராசா. ஸோ காய்ஸ், பார்ட்டிலாம் முடிஞ்சு இப்போ வெளில வந்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு மூவிக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். என் ஃபோன் என்கிட்ட இருக்கு தெரில. ஸோ காய்ஸ், அடுத்து மூவிக்கு போகிறோம். ஓகே, பட் எங்கே போகிறோம், மூவி பார்க்குறதுக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். சரியா, vlog ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அருண் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவனை ஹாப்பியாக பார்த்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு நான் அவனுக்கு பண்ண சர்ப்ரைஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. வண்டி எடுங்க அருண், போவோம். மாட்டேன் நான். கிளம்பியாச்சு. பர்த்டே பாய் கிளம்பிட்டோம். காய்ஸ், அருண் பர்த்டேக்கு வந்து கோயிலுக்கு வந்து என்ன சொல்கிறது, எப்பயுமே வந்து வீட்டில் சாமி கும்பிடுவோம், ஏதாவது கோயில் கூப்பிட்டு போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து அருணுக்கு வந்து சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸு. இந்த விலாகை தான் நான் கொஞ்சம் லென்த் விலாகாக எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து மினி விலாகாக எடுத்திருப்பேன். ஸோ ஷார்ட்ஸாக தான் கண்டக்ட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பெசன்ட் நகர் சர்ச், அந்த சர்ச் இருக்கும் இல்லையா, அங்கே வந்திருக்கோம். ஏன் வந்து சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம் திடீர்னு. ஸோ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து இயேசுவை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லாமே சாமி தான். ஏதோ ஒரு சாமியை பர்த்டே அன்னைக்கு தம்பிக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டு. ஸோ அதனால் வீட்டில் தான் விளக்கேற்றணும். இப்போ வந்து சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், அவனுக்கு எல்லாமே புதுசாக இருக்கணும். அதனால தான் கொஞ்சம் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நான் போயிட்டுருக்கோம். கீழே ஒரே பள்ளமாக இருக்காதான், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காருங்க. கைஸ், இது இதில் பேர் நடத்துவாங்களாம், ஆனால் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பில்டிங். அருண், உன் பர்த்டேக்கு எங்கே வந்துக்கிறோம் பார்த்தியா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அமைதியாக இருக்கு. எங்கள் நைனாக்கு பிடிக்குங்க காய்ஸ், அதனால தான் கூட்டின்னு வந்திருக்கோம். நைனாக்கு பிடிக்குமா? எந்த நைனாக்கு? எல்லாமே வலிக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை, தஞ்சாவூருக்கு ட்ராவல் பெயின். கேண்டில் வாங்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், கேண்டில் வாங்குறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க, வருவாங்க. ஸோ அருணுக்கு ரொம்ப முடியலன்னு அருண் டயர்ட் ஆயிட்டான். வேற எதுவும் இல்லை, எனக்கே ஜுரம் ஆரம்பிச்சிருச்சு அருண். மலையில வேற நனைஞ்சது. யாராவது கழுத்துல போட்டுற போறடா. கேண்டில் எடுத்துறோம். வாங்க.
ஃபைனலாக வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம். உள்ளே வந்து ஃபோன் அலௌடு இல்லை, அதனால தான் நாங்கள் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போக முடியல. அதுதான் சர்ச்சு. அருண் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு இப்போ மாலை அங்கே கொடுத்தாங்க, வாங்கிட்டு காருக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ உள்ளே ஃபோன் அலௌடு இல்லை காய்ஸ், அதனால தான் யாரும் தப்பாக நினச்சிக்கணும். சீக்கிரில் போய் டீ குடிச்சிட்டு அப்படியே மூவி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். இங்கே ஒரே இருட்டாக இருக்குது. நான் ஏற்கனவே ரொம்ப வெள்ளை, இருட்டில் வேறு இருந்தேன்னா என்னத்துக்கு அவருக்கு இப்போ தெரியுதா? ஸோ காய்ஸ் இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை, அதனால தான். ஸோ வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு நிஜமாகவே அருணுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபைனலாக அவனோட மொத்த இதையும் கேட்போம், எப்படி நீ ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்போம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எங்கே போகிறோம்னாக்க ஒரு டீ கடைக்கு பெரிய டீயை குடிச்சிட்டு அப்படியே மூவி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கைஸ், அருணோட சர்ப்ரைஸ் முடிச்சுட்டு அடுத்து வந்து மூவி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மூவி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மூவி வந்து மாயாஜால் போகிறோம். ஸோ நம்ம மூவி போகிற தேட்டர் வந்து மாயாஜால் தான். ஸோ மாயாஜாலுக்கு வந்து நாங்கள் வந்து அருணுக்கு சர்ப்ரைஸ் பண்ண இடம் வந்து அண்ணா நகர். ஸோ அங்கேருந்து மாயாஜாலுக்கு 1 hour ட்ராவல். ஸோ போகிற வழியில் பெசன் நகர் பீச்சில் மாதா கோயிலில் வந்து ஒரு மெழுகுவத்தி ஒன்று ஏற்றிட்டு மாலையை ஒன்று போட்டுட்டு சரி டயர்டாக இருக்குது டீயை குடிச்சிட்டு அப்படியே படத்துக்கு போவோம். ஏன்னா படத்துக்கு போயிட்டேன்னா படம் முடிஞ்சு வந்துதான் ஏண்டி படம் முடிஞ்சிட்டு வந்துதான் சாப்பிடுவோம். ஸோ அதனால இப்போ தேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ இல்லை காஃபி ஒரு ஜூஸ் இல்லை ஸ்நாக்ஸ் எதுனா சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு வந்திருக்கோம். யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ ஆத்துறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கடை. அது ஏன்னு தெரியல. அருண் வந்து பிரெட் ஆம்லேட் சொல்லியிருக்கான். அருண் என்ன பண்ற? பிரெட் ஆம்லேட். ஃபைனலா இந்த பைத்தியமும் வந்துருச்சு. இந்த பைத்தியம் வந்து அர்ஜென்ட்டா ஒரு விஷயத்துக்கு போயிட்டு நான் ஆர்டர் பண்ண லெஸ்ஸி எடுத்து குடிச்சுக்கிட்டு இவ்வளோ திமிரு இருக்கு. உனக்கு தான் பிளாக் காஃபி சொல்லியிருக்கேன். அது ஜூஸே இல்லை, எங்க போயிட்டு வந்த? சரி ஓகே, எங்க போற இப்போ? முதல்ல பீச்சுக்கு, அதுக்கப்புறம் படத்துக்கு. ஓகேவா கைஸ்? நம்ம வந்து அருணுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணோம். ஸோ அங்கே எதுவுமே பேச முடியல அவ்வளோவா. இப்போ அடுத்து என்ன பிளான்னா ஃபர்ஸ்ட் பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்து மூவி போகிறோம். மூவி எங்கே போகிறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மாயாஜால் போகிறோம். மாயாஜாலுக்கு வந்து நான் வந்து ஒரு 6 years கழிச்சு நான் மாயாஜால் போகிறேன். ஏன் அப்படின்னா மாயாஜால் போனது இல்லையா? மாயாஜால் போனது இல்லையா? சென்னைக்கு வந்து 8 வருஷம் 9 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு. நான் மாயாஜால் லாஸ்டா எல்வின் சாரோட போனேன், அதான் லாஸ்ட். அதுக்கப்புறம் 6 வருஷம் போகவே இல்லை. சரி ஓகே, அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். ஓகே, இப்போ தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். ஸோ நான் பேசுகிறேன், இதுக்கப்புறம் இவன் பேச மாட்டான். ஏன்னா வாயில் லெசி போயிடுச்சு. நான் ஆர்டர் போட்டிருக்கோம் வரும். அவன் குடிக்கும்போது நான் காட்டுறேன். என்ன பல்ல காமிச்சுனே இருக்கிற மதன்? என்ன மதன் பிரச்சனை? வந்து எனக்கு வந்து லசியவும் திருடி தின்னு குடிச்சுக்கிட்டு பண்ணையும் தின்னுக்கிட்டு மேதாவித்தனமாக உட்காந்துருக்குறேன். அடுத்து எனக்கு ஒரு லஸ்ஸி வந்துச்சு கைஸ். என்னோட லஸ்ஸி திருடி குடிச்சிட்டான். நான் இப்போ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டேன். அரணிப்போ டீயை குடிக்கல, அதை நினைச்சு அதை நான் எடுக்க மறந்துட்டேன். எடுத்திருப்பேன். ஒரு ஜிலேபி அழகா பட்ட ஜிலேபி ஒன்று போனிச்சு. பார்த்தான், பார்க்குறப்ப பட்டார்னு ஒரு அடி திவ்யா என்னடா அங்கே அப்படின்னு சொல்லி. என்ன ஜிலேபி? பட்ட ஜிலேபி. என் வாயில நல்லா பாத்தியா? அண்ணே இனிமே நம்ம ஜீசஸாக மாறிடுவோம். டெய்லி ரெகுலராக வருவோம் இங்கே. சண்டே இங்கே வந்துடும். சரியா? ஆமாம் அருண், எனக்கு இப்போதான் வந்து சரியா? அப்படி அருண் சரி. இப்போ ரியாக்ஷன் கொடுத்தேன். ரியாக்ஷன் கொடு. இப்போ ரியாக்ஷன் கொடுத்தேன். ரியாக்ஷன் கொடு.
சாம்பலா? சாம்பல் எதுக்குடா திங்கணும்? நூடுல்ஸ் எல்லாரும் தட்டுல சாப்பிடுவாங்க, கிணத்துல சாப்பிடுவாங்க. அருண் கடாயில தின்னுக்கிட்டு இருக்கான் நூடுல்ஸ். அது சாஸ் ஊத்தி திங்கிற ஒரே ஆள் இவனதான் இருப்பான் போல. என்ன அங்க வர்ற கடாயில கிண்டு கிண்டு, உப்பு போடு, மிளகாத்தூள் போடு, பெப்பர் போடு, டீயை தூக்கி ஊத்து. ஆட்டு ஆட்டிட்டு போயிருக்காங்க. பாத்ரூம் எப்படி போனீங்கன்னா நாரா போகுது, நேரா போடுங்க, நாரா போடு. அது நாங்க நாரா போடுது, நாரா போகுது, நாரிட்டு போகுது. அங்க நாரா தான் போகுது. பீச்சுக்கு போகிறோன்னு சொல்லல கைஸ். ஸோ காரை ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு பீச்சுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். நான், மதன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து. ஓகே வாங்க பார்க்கலாம் என்ன அப்படின்னு. நடக்கிறது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது, ஏன்னா வயிறு மட்டும் தின்னுப்பிட்டோமா. ஸோ அதனால் என்னென்னா நல்லா நடந்தால் ஜீரணமாயிடும். அடுத்து படத்துக்கு வேறு போகணுமா, படத்தில் போயிட்டு எப்படின்னு நல்லா ஏதாவது கட்டுவோம். ஸோ அது இது எப்போ சாப்பிட்டது ஜீரணமானால் தான் படத்துக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால நடராஜா சர்வீஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் பீச்சுக்கு. இது உள்ள என்ன கூட்டு போறாங்க காய்ஸ், ஜாலியா இருக்கு. அங்க போறேன் நானு, அந்த ராட்டை சுத்த போறேன். அந்த ராட்டை சுத்த ராட்டம் நான் தான் கேட்டேன். உன்னை சும்மா கீழே இருந்து வேடிக்கை தான் பார்க்க சொன்னேன். எப்ப வாப்பா வேமா என்னப்பா சி கருமா கண்ற ஒண்ணுமே தெரியல. கொஞ்சம் அங்க லைட்ல போ. டேய் என்ன கூட்டு போக மாட்டியா, நீ மட்டும் தான் போவியா? ஏய் என்ன கூட்டு போவீங்க தானே? அரேபியன் கிராண்ட் சீ ஃபுட் ரெசார்ட். குரி குஜி தாமடிமன் குரி குண்டி ஆட்டு. போட்டோஸ்லாம் எடுக்கல இதையாவது. சீக்கிரம் வர முடியாது. வாவ் அழகா இருக்கு. ஆளே இல்லாம இப்படி ஏத்துவாங்க? ஃபுல்லான தானே ஏத்துவாங்க, ஆளே இல்லாம ஏத்த மாட்டாங்க. ஆமா ஒரு இதுல 4 பேர் நினைக்கிறேன். ஐயோ இப்படி பார்க்கும்போது தலை சுத்து. ஃபர்ஸ்ட் இது அப்புறம் தான் அது. கைஸ் இங்க வந்து சண்டே சாட்டர்டேஸ்ல தான் கூட்டமா இருக்குமா. ரொம்பவே ஃப்ரீயா இருக்கு இன்னைக்கு. பாருங்க எல்லா இடமும் ஃப்ரீயா இருக்கு. இதுலதான் நான் போய் வாந்தி எடுத்தது, அதனால இந்த ரைடு நான் போகவே மாட்டேன். காலியா இருக்கு, ஒரு போரா இருக்கு ஒரே. இது ஏரோப்ளேன். அந்த அக்கா யாருன்னு தெரியுதா காய்ஸ் உங்களுக்கு? அந்த அக்கா யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். அந்த அக்கா யாருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சும்மாதா கண்ணுக்கு ஈப்பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே. என்னது கடல் கண்ணி போயிட்டு, கன்னியாகுமரி போயிட்டு, மாதாமா போயிட்டு. சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. ஐயோ இதுல லியோ எடுத்துட்டு வந்து விடணும். எல்லாத்தையும் பிச்சு போட்டிருப்பான் நேரத்துக்கு லியோ. அப்படி போய் இப்படி வந்துட்டோம் நாங்க.
அப்பனே என்ன பண்ண போற? போட போறியாடியா? போட போறியா? எவ்வளோங்கக்கா? 10 ரிங்கா? 10 ரிங்கு 50 ரூபாயா? பரவாயில்லதான். ஆளுக்கு 10 ரெடியா? சரியா? இங்க ஒரு கால வச்சுக்கலாமா? வைக்கக்கூடாது, இங்கதான் ஏன் கிட்ட போயிடு. உங்களுக்கு கிடைக்காது அது. ஏன் அது நம்ம கிட்ட இல்லவே இல்லையா சாமி? என்ன பண்றது? நீ போடுறா. முருகர் ட்ரை பண்ணுங்க. அடுத்து நீங்க வாங்க, அடுத்து ஒரு நாளா வாங்க. விழுந்துச்சு. உன்னோடதான் விழுவுனது. ஒண்ணுதான் விழுணுமா? ஒண்ணுதான் விழுணுமா? தண்ணி வைக்க முருகர் ட்ரை பண்ண. என்னடா நீ பூச்செடி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க? அடுத்து போடுங்க, நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க. ஆன் பண்ணாமலே கொடுத்துருக்கீங்க எவ்வளவு நேரம்? ஆமா, எதுக்கு வீடியோ ஆன் பண்ணாமலே கொடுத்தீங்க? என்ன என்ன 50 ரூபாய்க்கு 2 பொக்கே. 50 ரூபாய்க்கு 2 பொக்கே. முருகரா வேணும்? இந்த செடி வீட்டுல இல்லவே இல்லை. முருகர் வேணும். 150 ரூபாய்க்கு வாங்கி போடுங்க. முருகர் வேணும். 150 ரூபாய்க்கு போடுமா? நீ ட்ரை பண்ணு. மதன் ஜெயிச்சது பாருங்க. Wow, முருகர். I like this முருகர். முருகா, என் கையில மாட்டல இல்ல, நீ பாத்துக்கிறோம். இந்த கலர் ஓகே தானே? ஏய் நல்லா தான் இருக்கு, வாங்க. ஹலோ गाइस, எப்பவுமே நான் பீச்சுக்கு வந்தா சோளம் தான் வாங்குவேன். கொஞ்சம் வயிறு சரியில்லாதனால இந்த மசாலா போய் வாங்கியிருக்கேன். மாங்காய் வாங்கினேன். மாங்காய் தின்னக்கூடாது, சூடுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு விதிச்சது இதுதான் சாப்பிடுங்க. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தேடினா கிடைக்கல. பார்க்கலாம், வாங்க சாப்பிடுங்க, வாங்கலாம். வேணுமா பாப்பா? அவ தெரியல. கேமரா வச்சிருக்கிறது கூட விட்டு வைக்கணும். அப்பதான் நான் தெரியும். என்ன சொல்லு? தசநகர் பீச்சுக்கு வந்து பீச்சுக்குள்ள சுத்துறமே தவிர இன்னும் பீச் பக்கத்துல போகல. ஏன்னா அந்த காத்து பட்டா நம்ம வந்து ஏற்கனவே ரொம்ப அழகா வெள்ளையா இருக்கும். அந்த காத்து பட்டு இன்னும் வெள்ளையாயிருவோம். அதனால மழை வேற, இப்போ மழை சீசன் வேற, எதுக்கு அங்கே போயிட்டு வந்து அதனாலதான் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்? மாயாஜால் போகிறோம். மாயாஜால் நான் போனதே இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரில. தின்னு காய்ஸ், இப்போ வந்து ஃபைனலாக என்ன பண்ணுறோம்? கிளம்ப போகிறோம். எல்லாம் சாப்பிட்ட மிதப்பில் இருக்கும். ஸோ இப்போ கிளம்ப போகிறோம். பர்த்டே வந்து ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது நேற்று 12 மணிக்கு ஆரம்பித்து இன்னைக்கு 12 மணி வரைக்கும் போக மாட்டிருக்கு. ஸோ காருக்கெல்லாம் மாலை போட்டு சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அருணை என்ஜாயாக பார்த்துக்குறோம். அருணே வா. ஓகே அருண், அப்புறம் ஹாப்பி பர்த்டே. இனிய பிறந்தநாள். என்ன நினைச்சு சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு அப்படியே போகுது காலெல்லாம். கிளம்பிட்டோம் guys. நம்ம மாயாஜால் தேர்வுல சந்திப்போம், வாங்க. ஓகே, நான் ஃபிளாஷ் ஆன் பண்றேன். guys ஹலோ. ஏய், இப்படி போக கூடாதா? போலாம், தண்ணியா நிக்குது. மாயாஜால் வந்துட்டோம். ஸோ காட்டுறோம் உங்களுக்கு. மாயாஜால் வந்துட்டோம்.
தெரியுதுங்களா? இதான் இன்ட்ரோவா? என்ட்ரன்ஸ். திஸ் இஸ் ஆர் என்ட்ரன்ஸ். என்ன படம்? இந்த படத்துக்கு தான் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு தான் வந்திருக்கோம். மாயாஜாலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். மூவி எங்கே ஓடுதுன்னே தெரியல. ஏய் வாவ் நைஸ். போஸ்டர்லாம் என்னமோ பல்காக தான் இருக்குது. எந்த படத்துக்கு புக் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல கைஸ். வாவ் ஹால் செம்மையாக இருக்குது. வேற மாதிரி. நானும் அருணும் ஃபஸ்ட் டைம் வர்றோம். பயங்கரம். நம்ம அங்கே போகலாம். பயங்கரமாக இருக்குல்ல? நம்மளும் கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி ஹால் வச்சு ஒரு வீடு கட்டணும். காய்ஸ் மாயாஜாலுக்குள்ளே ஃபுட் கோர்ட்டில் இருக்கோம். ஆக்சுவலி எல்லாருக்கும் ரெஸ்ட் ரூம் வந்துச்சு. ஸோ அதனால் போய்ட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம். ஏன்னா மூவி வந்து 11:55க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். இப்போ மணி என்னன்னா 11, அதாவது 11:13 தான் ஆகுது. இன்னும் 40 நிமிஷம் இருக்குது. 40 நிமிஷம் இங்கே தான் உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நைட் டைம் இங்கிறதுனால கடைக்கண்ணி கூட ஒன்றும் கிடையாது. திங்கலான்னு பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. ஃபுட் கோர்ட்டில் ஆளே இல்லை. நாங்கள் தான் இருக்கோம். ஸோ என்ன மூவி திவ்யா? டியூட்டா? இந்த லவ் டுடேல இருப்பார்ல இந்த ஹீரோ, அவர் படம் நாட்டிருக்கு. புது படம் டியூட்டா? பிரதீப் படம் போல. டியூட் பார்ப்போம். என்ன காலது சும்மா பார்ப்போம். அப்படி ஜாலியாக பார்த்துட்டு போவோம். ஆக்சுவலி அவனோட பர்த்டே கொஞ்சம் நிறைவாக நல்லா போணுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் முடியலை. 12 மணி ஆகலை. ஸோ அதனால் 12 மணிக்கு அப்புறமா அவன் என்ஜாய் பண்ணுவான். ஏன்னா படம் முடியறதுக்கு எப்படியா இருந்தாலும் 12:30 ஆயிரும். என்னப்பா 12:30 1 மணி ஆயிரும். 1 மணி ஆயிரும். ஸோ வந்து ஒன்றும் இல்லை, என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ காய்ஸ் மூவி வந்து ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரியா? vlog ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இங்கே எதுக்கு கிட்ட நடந்துட்டு இருக்காங்க? ஏன்டி பாத்ரூம்குள்ளே எதுக்கு நடந்துட்டு இருக்க? ஏக்ஸரா வேண்டுதலா? கக்குசே கதின்னு கிடக்கா காய்ஸு. என்ன பண்ணலாம் வேற? கக்குசே கதின்னு கிடக்கு. வந்ததுலேருந்து கக்குஸ்னே கதின்னு கிடக்கியே. நான் தான் உன்னை பேசுவேன். வேற யாரு பேசுவா? குச்சமே இல்லை. இப்படி எதுக்கடி சீக்கிரம் கூட்டிட்டு வந்து இப்படி குந்த கடுவு பண்ணிக்கிட்டு இருக்க? நானா உன் தம்பியா? நீதான். அவன் அவன் உருட்டின்னு தான் வந்தானே. உருட்டிட்டு உள்ள போறோம். படம் பார்க்க உள்ள போறோம். மணி கரெக்டா ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் சொன்னால அங்கேயே தான் உட்கார்ந்து இருந்தோம். இப்பதான் உள்ள போயிட்டு இருக்கோம். Oh my god. G G E F G. ஜில எத்தனாவது ரகம்? சென்டர் நம்ம தான். எத்தனாவது? 9 10 11 12 13 9 10. Guys, மாயாஜால் தேட்டருக்குள்ள வந்தாச்சு. ஸ்கிரீன் 7. அது என்னன்னு காமிங்களா அப்படியே திருப்பி? ஐயோ போயிருச்சுடா. ஒண்ணுமே இல்ல. Some things you do for a good life. Some for the greater good. 100 Pipers. Be remembered for good. என் அறிவுகளை தொடர்ந்து வச்சிட்டீங்க.
இன்ட்ரோல் விட்டுருக்காங்க. அடுத்த படமா தான் விடிய விடிய படம் பார்த்துட்டு இருப்பாங்க. படம் நல்லா போகுது, விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இப்போ இன்ட்ரோல் விட்டுருக்காங்க, உள்ளே போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி வெளில வந்தோடனே வரலான்னு தான் நினச்சேன். பிளாகில் வந்துடும் பிஸியாக ரெஸ்ட் முடிஞ்சா படம் முடிஞ்சு படமா என்ன பேரை கேட்டு படம் தியேட்டர்லாம் சாத்திட்டு நம்மள வெளில தவிர்த்து. ஓகே காய்ஸ், படம் முடிஞ்சிச்சு. அருணோட பர்த்டேவும் முடிஞ்சிச்சு. லைட்டா கொஞ்சம் அழுதுட்டு வேற. அழுதியா? டைம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியல. அதுல தெரியும், எங்க தெரியுது? அவன் போன்ல கட்டு 2:36. ஓகே, படமும் முடிஞ்சிச்சு, அருணோட பர்த்டேவும் முடிஞ்சிச்சு. ஸோ அருண் பர்த்டே எப்படி இருக்கா அப்படின்றத வீட்டில் போய் ரிவ்யூ கொடுப்போம். முதல்ல வீட்டுக்கு போயிடுவோம். நைட்டு 12 மணிலேருந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே அவன் அலைய விட்டோம், அவன் நிக்கோட்டனா வெறி ஆயிடுவான். அவங்க வீட்டுக்கு போய் பேசுவோம். ஓகே, இப்போ விளையாட்டு விட்டு வெளில போவாங்க. ஓகே காய்ஸ், ஃபைனலாக வந்து vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவனை ஹாப்பியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து நீங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் போட்டுட்ருங்க. இப்போ சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட வந்து நம்ம கேட்கலாம், ரிவ்யூ கேட்கணும். இப்போ ரிவ்யூ சொல்லுங்க சொல்லுங்க. அருண் 420 கொஞ்சம் சொல்லுங்க. அருண் 420 இந்த மாதிரி சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா? பங்கமாக இருந்துச்சு அந்த சர்ப்ரைஸ். நான் அப்பா வீடியோ, அந்த கிஃப்ட்டு, நருட்டோ கொடுக்கும்போது எப்படி ஃபீல் பண்ண? நருட்டோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அது என்னன்னா வேறு ஏதாச்சும் இருக்கும், ஏதாச்சும் ஒரு பவர் பேங்கு இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இத்து போன பொருளை வாங்கி கொடுப்பாருன்னு நினச்சிக்கிட்டு அதான் நருட்டோ இருக்கான் உள்ள. நானும் அது வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அந்த கடையிலலாம் போகும்போது பார்த்துருக்கேன், மால்லலாம் அந்த குட்டி குட்டி பொம்மையாக இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அருணோட ஃப்ரெண்டு காலேஜ் மேட் வந்து கோல்டில் ரிங்கு போட்டாங்க. அது வந்து எனக்கே நம்ப முடியல. ஆமாம். ஓகே, பிடிச்சிருந்துச்சா? இந்த பர்த்டே எப்படி போச்சு? எப்பயுமே ரெகுலரா இருக்கிற பர்த்டே விட இந்த பர்த்டேல என்ன டிஃபரெண்டா, அதாவது என்ன டிஃபரெண்டா உள்ள இருந்து தோண்டலுச்சு. அப்பா வீடியோ தான், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பா வீடியோ தான், அது பங்கமாக இருந்துச்சு. அவர் விஷ் பண்ணது பிடிச்சிருந்துச்சு. ஃபீல் பண்ணேன் விஷ் பண்ணலேன்னு. அந்த வீடியோவில் விஷ் பண்ணதுனால கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டேன். ஆக்சுவலி அழுதுட்டான். ஆக்சுவலி முந்தின நாள் பர்த்டே கேக் வெட்டணும்னு சொன்னேன் இல்லையா, கேக் வெட்டி டீ எல்லாம் குடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே உட்காந்து அப்பா வைக்கிறாரு. என்னன்னு பார்த்தாக்கா அப்பா ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அப்பா பர்த்டே, இவன் பர்த்டேக்கு மட்டும் அப்பா ஞாபகம் வந்துருக்கு இவருக்கு வந்து. ஏன்னா அந்த விஷ் பண்ண அது வருஷம் எனக்கு மொத்த விஷயம் அவர் தான் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்த பர்த்டேலாம் விஷ் பண்ணுறதே இல்லை. அதனால பர்த்டே வந்தாலே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சேட் ஆயிரும். ஆமாம், அதனால தான் எண்டில் வந்து அப்பா வீடியோ போட்டுவிட்டு பண்ணார்ல, அதனால லைட்டாக கொஞ்சம் அமைதியானேன். அப்படியே இருந்துச்சு, நிம்மதியாக இருந்துச்சு, சந்தோஷமா. அந்த இது அந்த ஹால்லாம் எப்படி இருக்கும்? ஓகேவா? நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? பங்கமா இருந்துச்சு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நமக்கு பண்ணுவாங்களா அப்படிலாம் நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன்ல, நமக்குலாம் இந்த மாதிரி பண்ண போறாங்க அப்படி ஏதாவது இருந்துச்சா உனக்கு? அதான் இருந்துச்சுதான், நம்மளுக்கு யாரும் அதெல்லாம் பண்ண போறாங்க. அப்புறம் பண்ணிட்டீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அது வரைக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. கட்சி வரைக்கும் பண்ணவே மாட்டாங்கன்னு நினைச்சுட்டு இருப்பான் அருண். ஸோ ஆனால் பண்ணிட்டோம் நாங்கள். இதுக்கப்புறம் இன்னும் வருஷம் நிறையா இருக்கு அருணுக்கு, நாங்கள் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த கார் ஓட்டிட்டு வந்து அங்கேருந்து போகிறப்பையும் 7 ஹவர்ஸ் காரு, வரும்போது 7 ஹவர்ஸ் காரு, ஊரில் போயிட்டு நீங்கள் நிறைய vlog பார்த்துருப்பீங்க கார் ஓட்டிகிட்டே இருந்தான். ஸோ அதனால் பயங்கர டயர்டு, உடம்பு ரொம்ப முடியல அவனுக்கு. இல்லைனா இன்னுமே நாங்கள் நிறைய பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். ஏன்னா நிறைய பண்ணியிருந்தோம். அது லாஸ்ட் மினிட்ல வந்து ஆல்ரெடி அவனை ரொம்ப போட்டு நாங்கள் ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் 2 பேருக்கு கார் ஓட்ட தெரியாது. அது ஒரே காரணத்துக்காக தான் இவன் எங்களை திட்டிகிட்டே இருப்பான். கார் ஓட்ட கற்றுக்கங்க தெரியும் எனக்கு. அந்த டிராஃபிக்ல ஓட்ட மட்டும் கொஞ்சம் பயமா இருக்குது, என்னன்னு தெரியல. ஓகே, இந்த பர்த்டே vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அருண் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணா. இதை வந்து மெயினாக வந்து ஜெயக்குமாரி நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா
அப்படின்னாக்கா எல்லாருமே மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. மறக்காம இன்னொரு ஆப்ஷன் ஒன்று விட்டுருக்காங்க, அது என்னது ஹைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் விட்டுருக்காங்க. அந்த ஹைப் ஆப்ஷன் வந்து ஒரு ஆள் வந்து 3 வாட்டி கிளிக் பண்ணலாம் ஃபார் டேக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க நல்லபடியா. ஏன்னா அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய பேருக்கு வந்து சஜஷன்ல காட்டும். அதனால தான் வீடியோஸ் ரீச் ஆகும், அக்கௌண்ட்டும் ரீச் ஆகும். நம்மளது இப்போ வந்து நார்மல் பப்ளிக்ல தான் இருக்கு. ஸோ இன்னுமே நம்மளது ரீச் ஆகிறதுக்கு அந்த ஹைப்ன்ற ஆப்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நாங்க போடுற வீடியோஸ் அண்ட் லைவ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு அன்பை காட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த சூப்பர் தேங்க்ஸை யூஸ் பண்ணா சூப்பர் தேங்க்ஸ்ல 40 ரூபாயில இருந்து 10,000 வரைக்கும் இது இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு வேணா எங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணலாம். இது கம்பல்சரி நாங்க சொல்ல, நீங்க இது பண்றது பண்ணாத உங்க விருப்பம். நான் ஹைப் விஷயத்த மட்டும் கண்டிப்பா பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து இன்னுமே ரீச் ஆகணும், இன்னும் பாதி ரீச் ஆகாம இருக்கு. 3 லட்சம் பேர் இருக்கீங்க, இதுவே எங்களுக்கு ஒரு ரீச் தான். பட் இருந்தாலும் எங்களோட டேலண்ட் வெளில வரதுக்கு, எங்களோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வெளில எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக ஹைப் ஆப்ஷனை கண்டிப்பா மறக்காம கொடுத்துருங்க. ஓகே गाइस, உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்றது செலிப்ரேஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் போட்டு விடுங்க. ஏன்னா நாங்க இப்போ உங்கள்கிட்ட ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பேசுறோம் இல்லையா, நீங்க எங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது நாங்க அந்த கமெண்ட்ஸ் மூலியமா தான் பார்ப்போம். அதனால கமெண்ட்ஸ் மூலியமா நீங்க வந்து எங்கள்கிட்ட என்னென்ன பேசணும், இதெல்லாம் நல்லா இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அருணுக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னாலும் மறக்காம அருண்கிட்ட ஏதாவது பேசணும்னாலும் இதுல வந்து நீங்க கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே गाइस, லவ் யூ ஆல். உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்றது நாங்க உங்க மதன் திவ்யா and Arun 420. அருண் 420. பை பை. Bye bye, love you all. Love you all.